ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புரட்டாசி முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் கம 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 கமன்ட்டு வாசம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் அப்படிதான். இன்றைக்கி எக்கு குழம்பு, முட்டை குழம்பு, கருவாடு வறுவல் காம்பினேஷன் பார்த்திங்களா. ரசம் தான் எங்களுக்கு ஆஃப்டர்நூன். மார்னிங் சம்பா புட்டு. அப்படியே கம 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 மட்டன் கிரேவி மாதிரி முட்டை குழம்பு வேக வச்சுருக்கேன். கருவாடு ஊற வச்சுருக்கேன், ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன். கருவாடு ஃப்ரை மசாலா மாட்டுறது இதுதான் எங்கள் சமையல். குழம்பு பிடிச்சி சமைச்சு முட்டை போட்டுருவேன். நைட்டுக்கு இதே கிரேவி வச்சு பரோட்டா செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், காலிஃப்ளவர் போடலான்னு பார்த்தேன், சரி வேண்டாம். முட்டை குழம்பு ஒரு முட்டையை கூட உடச்சி விடலாம். ஆனால் நான் இன்றைக்கி நைட்டுக்கு மதியானம் வைக்கிற குழம்பே நைட்டுக்கும் பரோட்டா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். சால்னா மாதிரி, சிக்கன் மட்டன் சால்னா மாதிரி. ஸ்மெல் மட்டன் சால்னா மாதிரி முட்டை குழம்பு. கிரேவி வச்சு குழம்பு பொரிச்சு முடிச்சாச்சு. கொத்தமல்லியை போட்டுட்டு கருவேப்பிலை ஆஃப் பண்ணிடலாம். மிளகா முட்டை குழம்பு, ரசம், கருவாட்டு வறுவல் செய்கிறேன், கருவாட்டு தொக்கு மாதிரி செய்கிறேன் வச்சுருக்கேன். நெத்திலி மீன் இப்படியாக இருக்கும். அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு பலகாரம் செய்வோம் இல்லையா, முறுக்கு, அப்புறம் ஓலப்பக்க வடை, இதெல்லாம் பண்ணினா, ஸ்வீட்லாம் பண்ணினா நல்லா இருக்குது. எனக்கு மறுபடியும் பண்ண முடியிட்டாங்க, அதனால் மறுபடியும் முறுக்கு பண்ணிகிட்ருக்கேன். வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2-3 நாளாக பயங்கரமாக குளிர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு பண்ணிகிட்ருக்கேங்க. நானே வீடியோ இருக்கிறதுனால இப்படி காட்டுற வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக இருக்காது, கொஞ்சம் கச்சக்கச்சன்னு தான் இருக்கும். பரவாயில்ல காட்டுறேன். முறுக்கு பண்ணிட்டுருக்கேங்க. இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் இங்கே முறுக்கெல்லாம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்காது, டேஸ்டியாக இருக்காது. அதனால் தேன் கடல் முறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரிசி கொஞ்சம் உளுந்து தேங்காய் பொடி போட்டு பண்ணியிருக்கேன். தேங்காய் பால், தேங்காய் பொடி, தேங்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு சீரகம் போட்டு பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி முன்னாடிலாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ தீபாவளி இப்போ தான் வந்துச்சு, அதில் ஓலப்பக்கடெல்லாம் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் முறுக்கு பண்ண வேண்டாம், சரி பரவாயில்ல, குழுக்கு முன்னாடி பண்ணி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். டீ சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்க, முறுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஈவினிங் இப்போது 7 o'clock கழிச்சு, 6:30 7 o'clock கழிச்சிருக்கேன். பெருசாக போட்டேங்க, குட்டி குட்டியாக போட்டால் கை விழிச்சிட்ருக்கு, அதனால் பெருசாக போட்டேன். ஏன்னா அது உடச்சி தான் சாப்பிடுவாங்க, அதனால் உடச்சி சாப்பிடுங்க அப்படின்னு பெருசாக போட்டேன். நல்லா வந்திருக்கு, டேஸ்டியாக இருக்குது. தேங்காய் பால் பதிலாக தேங்காய் பொடி போட்டேன். போட்டு பார்ப்போம், தேங்காய் பொடி போட்டு பார்ப்போம்ட்டு. நல்லாயிருக்கு. இன்ஸ்டன்ட் கோகனட் பவுடர் வச்சு மாவில் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துருக்குங்க. உங்களுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்ய சொல்லி வீட்டில் கம்பல் பண்ணும்போது நம்ம செஞ்சு தான் நாங்கள் அவங்களுக்கு பிடிக்குது, செஞ்சு ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நான் செய்யவே மாட்டேன், கைவிலி அது வெளியே வெளியிட்டு. இன்னைக்கு கைவிலி தான் போட ஆரம்பித்தேன், கைவிலிச்சுட்டு இதெல்லாம் கவர் பண்ண ஆரம்பித்தேன்.